ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசி. நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸ். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் யாட்ஜா அப்படிங்கிற ஒரு பிரிடேட்டர்ஸ் வேர்ல்டில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே டெக்குன்னு ஒரு பிரிடேட்டர் இருக்கு. அந்த பிரிடேட்டர் தான் ஹீரோ பிரிடேட்டர். அந்த பிரிடேட்டர் வீக்கா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பிரிடேட்டர்ஸ் வேர்ல்ட்லேயே இந்த பிரிடேட்டர் தான் சின்ன பிரிடேட்டரா இருக்கு. இதனால அவங்க அப்பா பிரிடேட்டரு வீக்கான பிரிடேட்டர்லாம் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் பிரிடேட்டர்கிட்ட கொல்ல சொல்லிடுது. அந்த அண்ணன் பிரிடேட்டர் டெக் பிரிடேட்டரை கொல்லாம காப்பாத்தி தன்னோட ஸ்பேஸ்ஷிப் மூலம் வேற கிரகத்துக்கு போற மாதிரி செட் பண்ணிடுது. இதை பார்த்ததும் அவங்க அப்பா பிரிடேட்டர் தான் சொன்னதை செய்யாம தம்பி பிரிடேட்டரை தப்பிக்க வச்சேன்னு சொல்லி அண்ணன் பிரிடேட்டரை கொன்னுடுறாரு. இந்த விஷயம் டெக் பிரிடேட்டர் கண்ணு முன்னாடி நடக்குது. டெக் பிரிடேட்டரோட ஸ்பேஸ்ஷிப் அப்படியே கென்னா அப்படிங்கிற ஒரு கிரகத்தை நோக்கி போகுது. கென்னா கிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான கிரகம். அந்த கிரகத்துல வித்தியாசமான உயிரினங்களா இருக்கும். இந்த டெக் பிரிடேட்டர் அந்த கிரகத்துக்குள்ள போயிருது. போன பிறகு தான் அப்பா பிரிடேட்டர் சொன்ன ஒரு விஷயம் அதுக்கு ஞாபகம் வருது. அந்த கென்னா பிளானட்ல காலிஷ் அப்படிங்கிற ஒரு கொடூரமான மிருகம் இருக்கு. அந்த மிருகத்தை யாராலையும் வேட்டையாட முடியாது அப்படிங்கிறத அவங்க அப்பா பிரிடேட்டர் டெக் பிரிடேட்டர் சொல்லியிருப்பாரு. இதை யோசிச்சுட்டு தன்னை ப்ரூவ் பண்றதுக்கு இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலிஷ் மிருகத்தை தேடி டெக் பிரிடேட்டர் கென்னா பிளானட்ல சுத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் அட்டகாசமா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸும் விஎஃப்எக்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அந்த கென்னாங்கிற வேர்ல்டை இவங்க ரெடி பண்ணது, அந்த வேர்ல்டுல இருந்த வித்தியாசமான கிரியேச்சர்ஸ், இது எல்லாம் படத்தோட சுவாரஸ்யத்துக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் அப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ரெண்டுமே ஓல்டு பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இந்த படத்தோட டிராபேக் மாதிரி பட்டுச்சு. உங்களுக்கு ஸ்டோரி அவுட்லைன் ஸ்கிரீன் பிளே ரெண்டும் பழைய பேட்டர்ன்ல இருந்தாலும் அட்டகாசமான ஆக்ஷன் சீக்வன்சஸும் அதகமான விஎஃப்எக்ஸும் இருக்கிற மாதிரி ஹாலிவுட் ஆக்ஷன் படங்கள்னா நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.